மீலாது கொண்டாடுகிறார்கள், பெருமானாருடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். இது ஆகுமா? கொண்டாடலாமா? மஹப்பத் ரசூலுல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதா? நிறைய சொல்லுவார்கள். ஏன் காபத்துல்லாஹ் ரசூலுக்கு கெட்ட இயலாதா? சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வரையறை என்ன? பெருமானார் கொண்டாடினார்களா? எங்களையும் விட ரசூலுல்லாவை நேசித்த சஹாபாக்கள் பிறந்த நாள் ரசூலுல்லாவுக்கு கொண்டாடினார்களா? கலீஃபாக்கள் கொண்டாடி காட்டினார்களா? இது ரபியுல் அவ்வல் 12 நாங்க ரசூலுல்லாவுக்கு பிறந்த நாள் கொண்டாட போறோம்னு கொண்டாடினாங்களா? மார்க்கத்தில் புதுசாக உருவாக்கினால் இது மார்க்க கட்டிடும். அதுல ஒரு கல்லு கூட கட்டலாது. உங்க வீடு கட்டுங்க, மார்க்கத்துள்ள கட்டிடத்துல புதுசா ஒண்ணும் செய்யலாது. அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது பிறந்த நாள் கொண்டாடவில்லை என்றால் கொண்டாட முடியாது. அதுதான் அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின் ஃபவரத்துன். யார் இந்த மார்க்கத்தில் புதுமை உருவாக்குறார்களோ அவரிடம் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருக்கே திருப்ப கொடுத்துருவான். மார்க்கத்தில் இல்லாத மாதிரி ஒரு தொழுகிறாரு, ஒரு காரியத்தை செய்யறாரு. அல்லாஹ் என்ன பண்ணுவான் மறுமையில? ஏப்பா இதெல்லாம் நன்மை இல்லப்பா, இதெல்லாம் நீயே வச்சிரு, இது கபூலாக்கப்படல, இதெல்லாம் பாத்தில், அத்தனையும் பாத்திலா போயிடும். நன்றாக புரியுங்க. ஹஜ்ஜிக்கு ஒருவர் போகிறார், ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டு நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன விதத்தில் செஞ்சால் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படும். அதுவும் அல்லாஹ்ட்ட தான் கபூலியத் இருக்குது. புதுமையை உருவாக்கினீங்கன்னா ஹஜ்ஜி கேன்சல். தொழுவுறீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, அந்த மெத்தட் தொழுவைக்குள்ள வந்துட்டு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பேப்பரை கரெக்ட் பண்ற நேரம் ரிஜெக்ட் பண்றான். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபவரத்துன். ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை பண்றாரு, எங்க அனுமதி இல்லாம பண்றாரு, மார்க்கத்தில் அது இல்லை, அவருக்கே அது கொடுத்துரும். இது உங்க காரியம்பா. யாரெல்லாம் 40 வருஷம் தொழுதானே, 40 வருஷம் தொழுகை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், திருப்பி எப்படி கொடுத்துருவான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நிறைவேற்றப்படணும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சீங்களா? அவருக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சால் மார்க்கம் இல்லை, அவருக்கு தெரிந்தது தெரிந்தால் தான் மார்க்கம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆண்டுகள் தோறும் மார்க்கத்தை மாற்ற முடியாது. அதனால் பயங்கரமான ஒரு கொடிய பாவம் இஸ்லாத்துல போய் கை வைக்கிறது. சகோதரர்களே, அதுல கை வச்சுட்டாங்கன்னா எல்லாமே நடக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க, வீதிகள் எல்லாம் பல்ப் போட்டு அலங்கரிக்கப்படுகிறது, பெருமானாருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் இது மார்க்கத்தின் புதுமை, புதிதாக உருவாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் இதை காட்டவில்லை, அதனால் இது ரிஜெக்ட் ஆகும். இந்த விடயங்களை நாம் மனதில் ஆழமாக பதிவு செய்து இவைகளில் இருந்து ஒதுங்கி பிற மக்களை நாம் பாதுகாக்க வேண்டும்.